எங்க கம்பெனியோட ஒரு ஜேர்னியை பத்தி தான் பேச போறேன். நாங்க பிளே ஸ்டோர்ல ஒரு 150 ஆப்புக்கு மேல ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். ஒரு ஐடியாவோட உள்ள இறங்கியிருப்போம். அந்த ஐடியா வந்து சக்சஸ் பண்ண முடியாம போகலாம். அந்த இடத்துல வந்து எப்படி மூவ் ஆன் ஆக போறோம். ரன் டைம்ல நிறைய சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டும் பண்ணியிருக்கிறோம், ஃபெயிலியர் ப்ராடக்ட்டும் பண்ணியிருக்கிறோம். சிங்கிள் ப்ராடக்ட் இருக்கும்போது நீங்க ஃபுல்லா அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். மல்டி ப்ராடக்ட் இருக்கும்போது உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்ல பண்ண முடியல, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் டைம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ எங்களால் டூ மணி ப்ராடக்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கூகுள். ஸோ இன்னைக்கு வீடியோவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விகடன் வெப்சைட்ல எங்க கம்பெனியை பற்றியான ஒரு இன்டர்வியூ, அதாவது எங்கிட்ட பண்ண இன்டர்வியூ தான் வந்திருந்தது. அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் கொடுக்குறோம், நீங்க அதையும் பார்த்துக்கலாம். ஸோ அதை பற்றியான ஒரு ஜேர்னி, எங்க கம்பெனியோட ஒரு ஜேர்னியை பற்றி தான் பேச போறோம். இதுல வந்து என்னென்ன வந்து நாங்கள் சக்சீட் பண்ணணும், எப்படி வந்து பிவோட் பண்ணணும். பிவோட் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து ஒன்று சக்சஸ் ஆகல அப்படின்னா அந்த இடத்துல வந்து எப்படி மூவ் ஆன் ஆக போறோம். ஒரு ஐடியாவோட உள்ள இறங்கியிருப்போம், அந்த ஐடியா வந்து சக்சஸ் பண்ண முடியாம போகலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம அங்கிருந்து ஸ்விட்ச் பண்ணி வேற அதே சேம் எம்ப்ளாயிஸ் சேம் கம்பெனி தான், பட் வந்து கொஞ்சோண்டு அதுல இருந்து ஸ்விட்ச் பண்ணி மறுபடியும் எப்படி வந்து நம்ம வந்து குரோத் பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம வேற இடையில என்னென்னலாம் தப்பு பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் வந்து நிறைய தப்பு பண்ணணும். அதாவது ஒரு ஐடியா இல்லாம ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பண்ற தப்பு தான். அதாவது ஒரு எமோஷனலாவோ அல்லது வந்து ஒரு 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 இன்ட்யூஷன் அந்த மூமெண்ட்ல ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு செய்யறது அந்த மாதிரியானது. அது வந்து எஸ்பெஷலி கொரோனா டைம்ல ரன் டைம்ல நிறைய சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டும் பண்ணியிருக்கிறோம், ஃபெயிலியர் ப்ராடக்ட்டும் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ எங்களுடைய இந்த ஜேர்னி ஃப்ரம் ஒன் ப்ராடக்ட் டு மெனி ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரியான ஜேர்னி தான் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் கம்பெனி வந்து 2012 வி ஹவ் ஸ்டார்டட் வித் ஒன் எம்ப்ளாயி. ஸோ நான் வந்து ஒரு பாலிடெக்னிக் ரன் பண்ணிட்டு இருந்தேன், அதில் கரஸ்பாண்டாக இருந்தேன். அப்போ வந்து நம்ம இப்போ சிஇஓ இருக்கிற மோகன்ராஜ் வந்து லெக்சரர் ஜாப்புக்காக ரெஷ்யூம் கொடுத்துருந்தாரு. பட் ஹி இஸ் ஹேவிங் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒரு 5 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இப்போ நான் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருந்தேன். ஸோ நீங்கள் ஒய் கான்ட் யூ டூ கால்குலேட்டர் ஆப் ஏன் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு ஆண்ட்ராய்டே தெரியாதுனாரு. சரி நீங்கள் படிச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பண்ணி கொடுன்னு சொன்னேன். 3 நாளில் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அப்படிதான் வி ஹவ் ஸ்டார்டட் அவர் ஜேர்னி. ஸோ தென் அங்கே காலேஜில் இருந்ததுனால அங்கே வந்து ஒரு இஆர்பி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் எல்லாம் ஸ்டூடெண்ட் டேட்டாலாம் இருந்தது. அதை ஒரு பேக்கப்பாக வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு ஆப் எழுதணும். அதை பேக்கெண்டாக வச்சு அங்கிருந்து வந்து நம்ம அந்த டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் குவிஸ் கொடுக்கறது, சப்ஜெக்டை பற்றியான கொஷின்ஸ் கொடுக்கறது, நிறைய பண்ணியிருந்தோம். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து செல்வகுமார் இருக்காரு. அவர் வந்து பார்த்துட்டு இதை மற்ற காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ அப்போ கோயம்புத்தூர் ஒரு ஆஃபீஸை போட்டு அங்கெல்லாம் ட்ரை பண்ணோம். பட் வந்து மார்க்கெட் வந்து ரெடி ஆகலை. இந்த ப்ராடக்ட் வந்து இயர்லி டு தி மார்க்கெட். சம்டைம்ஸ் வந்து இப்போ யூடியூபே நம்ம எல்லா வீடியோ யூடியூப்ல தான் பார்க்குறோம். இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்ல தான் பார்க்குறீங்க. இந்த யூடியூப் வராதுக்கு முன்னாடி 99 x.com ஒன்று இருந்தது. ஸோ அவன் அப்போதான் வீடியோ சர்வீஸ் தான், வீடியோ ஸ்ட்ரீமிங்காக தான் போட்டிருந்தான். பட் அன்னைக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி 2Gல இருந்தது. ஈவன் அமெரிக்காவில், நம்ம ஊரில் அதெல்லாம் கிடையாது, டயலப்ல நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வீடியோ ரெண்ட் ஆகலை, லோட் ஆகல. அப்படிங்கும்போது அந்த ப்ராடக்ட் ஃபெயிலியர். பட் அதே 2005 வந்த யூடியூப் சக்சஸ். ஸோ அப்போ மார்க்கெட் டைமிங்கும் முக்கியம். நம்ம ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகும்போது அது மார்க்கெட் அதுக்கு வந்து ரெடியா இருக்கா அப்படிங்கிறது. இப்போ நீங்க 4G வந்து 2002 4G கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஸ்மார்ட் போனே பெருசா இல்லை, 4G வச்சுக்கிட்டு என்ன பண்றது. ஸோ அப்போ அதாவது அந்த டைம்ல வந்தால் தான் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி வந்து இது இயர்லி டு தி மார்க்கெட்டு, அதனால அது போகல. தென் நாங்கள் அந்த சமயத்தில் ரெஷ்யூம் பில்டர்னு ஒரு ஆப் பண்ணியிருந்தோம். அது யூஎஸ்ல நல்லா டவுன்லோட் ஆகிட்டு இருந்தது. அதில் வந்து இந்த ஆப் மூலியமா கொஞ்சம் ரெவன்யூ வந்துட்டு இருந்தது. அட்வர்டைஸ்மெண்ட் அந்த கூகுள் ஆப் நோக்கில் இருந்தது. இப்போ இருக்கு ஸ்டில், பட் எங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை. ஸோ அது மூலியமா ரெவன்யூ வந்துட்டு இருந்தது. தென் 2014 டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணோம். 2015 பார்த்தீங்கன்னா தமிழ் காலான் ரிலீஸ் பண்ணோம். 2,10,00,000 டவுன்லோட்ஸ் ஆயிருக்கு. 40 lakhs மந்த்லி ஆக்டிவ் யூசர், ஆக்டிவா யூஸ் பண்றவங்க ஒரு 40 lakhs இருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ நித்ராங்கிற பிராண்டை வந்து தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்துச்சு. இப்போ அது வந்து அந்த காலாண்டு வந்து தெலுங்குல இருக்கு, கன்னடத்துல இருக்கு, ஹிந்தியில இருக்கு, மலையாளத்துல இருக்கு, 5 லாங்குவேஜ்ல இருக்கு. தென் 2017 நித்ரா ஜாப்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது என்னுடைய ஒரு பெயின் பாயிண்ட். நான் காலேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அக்கௌண்டன்ட் வேலைக்கு அக்கௌண்டன்ட் ஒரு ஆள் தேவைப்பட்டாரு. 3 தடவை வந்து நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து 3வது தடவை ஒரே ஒருத்தர் தான் வந்தாரு. ஸோ அப்போ
இன்னைக்கு வந்து இருக்கிற யங்ஸ்டர்கிட்ட பேப்பர் படிக்கிற பழக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. அதனால வந்து அங்க போய் நம்ம வந்து எனக்கு ஆள் வேணும்னு கொடுத்தோம்னா பெருசா ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஸோ வை கேன் டு ஸ்டார்ட் வந்து நம்மளே ஒரு ஆப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி பண்ணணும். இன்னைக்கு அது வந்து ஒரு 75 லட்சம் டவுன்லோடு தமிழ்நாடு ஃபுல்லாக இது வரைக்கும் வந்து 75 லட்சம் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே வேலை தேடுறவங்க ஒரு 5 லட்சம் பேர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 50,000 பேர் வந்து அவங்களுக்கு வேலைக்கு தேவைக்காக இது வரைக்கும் 50,000 கம்பெனிக்கு மேல நம்மகிட்ட வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் 2020 ஸ்டார்டிங்ல கொரோனா வந்துருச்சு மார்ச்ல. பட் இருந்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்ப இருந்து எல்லாம் பண்ணி நாங்க வந்து ஜூன் 2020 1/6/2020 வி ரிலீஸ்டு நித்ரா மேட்ரிமோனி ஆப். இன்னைக்கு அது பாத்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேல ப்ரொஃபைல் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. அது மூலியமா 10,000க்கு மேற்பட்ட திருமணங்கள் வரைக்கும் அதுலயே ஆயிருக்குது. அடுத்தது வந்து அதே அந்த 2020 நவம்பர்ல வந்து நாங்க ஸ்ரீதியா.com அப்படிங்கிற ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர். ஏன்னா வந்து காலாண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி காலாண்டு வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த இது. ஸோ இப்போ ஆன்மீகம் சார்ந்த பொருள்கள் எல்லாம் விற்பனை செய்யறதுக்காக ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் ஆரம்பிச்சோம். ஸோ ஸ்ரீதியா.comனு அதுவும் ஓரளவுக்கு வந்து நல்ல என்ன சொல்றது யூசர் பேஸோடு வந்து அதுவும் நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ 5 இயர்ஸ் நம்ம 2025 இருக்கிறோம். கிட்டத்தட்ட இட்ஸ் இன் 5th இயர். அந்த 2020 என்ன பண்ணோம்னா இப்போ உங்களுக்கு இந்த பைஜூஸ் அன்அகாடமி இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சா, சரி நாமளும் வந்து ஒரு ஸ்கூலுக்கான ஒரு ஆன்லைன் ப்ராடக்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நித்ரா ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி ஒரு கிளாஸ் ரூம்ஸ்க்கு அவங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டையும் ஸ்டாஃபையும் கனெக்ட் பண்ணிவிடுற மாதிரி பண்ணணும். பட் அதுல பெரிய எஃபர்ட் போட்டோம். ஈவன் ஆன்லைன்ல கிளாஸ் நடத்துறதுக்கு இன்டர்வியூ பண்ணி ஸ்டாஃப் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி கிளாஸஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணோம். பட் அது வந்து ஒரு பெருசா அதை வந்து சக்சஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் இதுலயும் வந்து இந்த மாதிரி சில தேவையில்லாத ப்ராடக்ட் எல்லாம் வந்து நம்ம அந்த மூமெண்ட்டுக்காக எமோஷனலா ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் 2023 நித்ரா பீப்புள் சொல்லிட்டு அது வேற ஒரு கம்பெனி பண்ண ப்ராடக்ட் அதை அக்யர் பண்ணி இப்ப அதை வந்து பெருசா மார்க்கெட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். அப்புறம் நித்ரா லைஃப் ஒன்று லான்ச் பண்ணோம். அது வந்து ஒரு ஹெல்த் அண்ட் வெல்த். ஏன்னா நம்ம இந்தியாவில் ஃபைனான்சியல் லிட்ரஸி ரொம்ப குறைவா இருக்கு. எப்ப கடன் வாங்கணும்னா எவ்வளவு வட்டிக்கு வாங்கணும் இது எல்லாமே தெரியல மக்களுக்கு. அது மூலியமா நிறைய வந்து பாதிப்பு. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபைனான்சியல் லிட்ரஸை கொண்டு போய் சேர்த்தணும். அதே சமயத்துல ஹெல்த்தை பத்தி மக்களுக்கு அவேர்னஸ் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நித்ரா லைஃப்ங்கிறதையும் வந்து 2023 வந்து ஸோ இது மாதிரி வந்து நாங்கள் பிளே ஸ்டோர்ல ஒரு 150 ஆப்புக்கு மேல ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். பட் இருந்தாலும் வந்து கான்சென்ட்ரேட்டிங் இந்த காலாண்டு ஜாப்ஸ் மேட்ரிமோனி ஸ்ரீதியா.com பீப்புள் அண்ட் லைஃப் இவ்வளவுதான் இப்போ எங்களை வந்து சுருக்கிக்கிட்டோம். ஈவன் விவசாயத்துக்காக கூட ஒரு ஆப் போட்டோம். பட் அதை எங்களால் ஸ்கேல் பண்ண முடியல. அதாவது சொசைட்டிக்குன்னு செய்யணும்னா அந்த ஆப்பை கண்டிப்பா எடுத்துட்டு போயிருக்கோம். பட் ஒரு பிசினஸ் ஆங்கிள்னு பார்த்தோம்னா அதை ஸ்கேலபிள் பண்ணக்கூடிய ஆப் தான். ஸோ எங்களால் டூ மணி ப்ராடக்டை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால அதை வந்து அப்படியே இன்னும் ஸ்டில் இட் இஸ் தேர் சம்வாட் வி ஆர் சப்போர்ட்டிங். பட் ஃபோக்கஸிங் வந்து இந்த மாதிரி மெயின் ஆப்ல மட்டும் தான் எங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கு. அதுதான் எங்களுடைய கம்பெனியா க்ரோத்துக்கு எடுத்துட்டு போகுது. ஸோ இந்த வீடியோவை இந்த விகடனில் இந்த இன்டர்வியூ வந்ததுனால இதை பத்தி பேச வேண்டியிருந்தது. ஸோ இதுல என்ன ஒண்ணுன்னா வந்து மல்டி ப்ராடக்ட் இருக்கும்போது மல்டி ப்ராடக்ட்டுக்கும் சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, சிங்கிள் ப்ராடக்ட் இருக்கும்போது நீங்க ஃபுல்லா அதை ஃபோக்கஸ் பண்ண முடியும். மல்டி ப்ராடக்ட் இருக்கும்போது உங்களுடைய ஃபோக்கஸ் என்டர்பிரனர் ஓனரா வந்து என்னுடைய ஃபோக்கஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்ல பண்ண முடியல, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் டைம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுல கண்டிப்பா வந்து கொஞ்சம் லேகிங் இருக்கு. ஆனா இந்த ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. ஹெட்ஜிங்னா இப்ப நாளைக்கு வந்து அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு காம்படிஷன் நிறைய வர ஆரம்பிச்சு அதுல வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு ப்ராஃபிட் மார்ஜின் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா அது கம்பெனிக்கே பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸோ அப்போ மல்டி ப்ராடக்ட் இருக்கும்போது ஒன்னுல பிரச்சனை வந்தா கூட மற்ற ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பா கம்பெனியை நிறுத்தும். ஸோ லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக்கு மல்டி ப்ராடக்ட் இஸ் அ பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஷார்ட் டேர்முக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்டை ஃபோக்கஸ் பண்ணி அதை பெரிய லெவல் க்ரோ பண்ணீங்கன்னாவே நீங்க மல்டி ப்ராடக்ட் எடுக்கிறத விட அமௌண்ட் எடுக்க முடியும். ஸோ உங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு பாருங்க, உங்களுக்கு கரண்ட்லி கம்பெனி கண்டிஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுங்க. விகடனில் வந்திருக்கிற இன்டர்வியூ பார்க்கணும்னா கீழே வந்து லிங்க் இருக்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணி படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.